சீதாராம். வணக்கம். இன்னைக்கு 23வது குருவை பார்க்க போகிறோம். தத்தாத்திரேயர் எத்து மகாராஜனுக்கு சொல்கிறார். 23வது குரு யாருன்னு கேட்டால் அம்பு கொய்யறவன் சொல்கிறார். ஒரு வேட்டையாடுறவன் ஒரு இலக்கை நோக்கி அம்பு விடுறான், அதான் அம்பு கொய்யறவன். இந்த அம்பு கொய்யறவன்ட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுண்டேன்னு சொல்கிறார். ஒருத்தன் போனான், காட்டுக்கு போனான். காட்டில் ஒரு மரத்தில் ஒரு பறவையை பார்த்தான். பறவை இங்கெங்கே பறந்துட்டுருக்கு. அது எங்கேயான உட்கார்ந்தா அது கரெக்டாக அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த லட்சியத்தை நோக்கி பார்வையை ஒருமுகப்படுத்தி அந்த அம்பை தொடுத்து மனசை ஒடுக்கி, வெளியில் போகிற மனசை ஒடுக்கி புத்தியில் நிச்சயம் பண்ணிக்கிறான், இந்த பறவை அடிச்சே ஆகணும்னு. அப்போ அவனுக்கு வெளி விஷயத்துலேருந்து விடுபட உள்ளடங்கி போய் அந்த லட்சியமான அந்த பறவை அடிக்க அம்பு கயிறுவன் தன் பானத்தை பிரயோகம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் பண்ணும்போது என்னாச்சுன்னா, ஒரு ராஜா எதேச்சியா அந்த பக்கம் தன்னோட படைகளோட சைனிங்களோட அங்கே போயின்னு இருக்கான். இது அவன் கவனிக்கவே இல்லை. இவனுக்கு எந்த அந்த பறவை அடிச்சே அவனு சொல்லி அதே ஃபோக்கஸ்ல இருந்து பண்றான். கடைசியில் அந்த பறவை அடிச்சு அந்த பறவை கீழே வந்துடுது. பறவை கீழே வந்தோடனே பறவை எடுத்துன்னு பார்த்தா வெளியில வந்து பார்த்தா ஒரே சில இடத்துல தூசி பறந்துருக்கு. அவன் பார்த்தா ஒரே இந்த ரதம் போன சுவடு தெரிகிறது, யானைகள் குதிரை போன சுவடு, காலடி சுவடு எல்லாம் தெரிகிறது. ஏதோ ஒரு பெரிய ஒரு கூட்டம் பேருக்குன்னு அப்பதான் தெரியுது அவனுக்கு. அந்த பறவையே குறி வச்சுட்டு அதிலேயே தியானத்துல இருந்து அதிலே இருக்க தோண்டி இந்த கூட்டம் போனது அவனுக்கு தெரியல. பக்கத்துல அப்போது ஒருத்தன் எதாச்சும் அங்க வரான். அவன்கிட்ட கேட்கறான், இங்க என்ன யார் போனான்னு. இப்பதான் ராஜா தன் சைனிங்களோட போறாரு. சைனிகளோட ஒரு கூட்டத்தோட போயின்னு இருக்காரு. அந்த கூட்டத்தோட போறது கூட இவனுக்கு தெரியல. அந்த சத்தம் கேட்கல, எல்லாம் கேட்டா அவன் மனசு அவ்வளவு ஒடுங்கி இருந்து அந்த தியானத்துல இருக்கான். அதான் தியானம். மனசு ஒடுங்கி ஏகாகிர சிந்தையும் ஒடுங்கி புத்தியில நிச்சயமாயி மனசு ஒடுங்கி ஏகாகிர சிந்தையோட தியானத்தோட இருக்கான். அப்ப அவ்வளவு ஃபோக்கஸ்டு, அவ்வளவு வந்து அப்படி ஃபோக்கஸ்டா நம்ம பண்ணக்கூடியதான் தியானம் சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த தியானத்தை அந்த அம்பு கோயில்கிட்டேருந்து கத்தின்றேன்னு சொல்றான். பொதுவாக இது பகவானே இதே பாவத்துல பகவானே கபிலாவதாரம் பண்றார். அவ அம்மாவை நான் தேவபூதிக்கு உபதேசம் பண்ணது பல ஞான யோகம் பக்தி யோகம்லாம் சொல்லும்போது அதுல தியான யோகத்தை சொல்றேன். தியான யோகம் சொல்லும்போது அஷ்டாங்க யோகத்தை தான் தியான யோகம் சொல்றான். 8 அங்கம் உள்ளது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி கூட 8 அங்கம் ஒன்று இருக்கு. யம நியமத்தினால புலன்கள் அடக்கலாம். பொதுவாக ஏதாவது இடத்துல நம்ம தியானம் பண்ணணும்னா முதல்ல கண்ணை முடிக்கணும், சத்தமில்லாத இடத்துல போய் உட்கார்ந்துக்கணும், வாயை முடிக்கணும், இப்படி இந்திரியங்களை முதல்ல அடக்கணும். இந்திர அடக்கினா போறாது. ஆசனம், சரியான ஆசனத்துல உட்காரணும். அதுலேயே 6வது சாப்டர் முழுக்க இதை பத்தி நிறைய பேசுறாங்க கீதையில. ஆத்ம சமய யோகம் பேர் அதுக்கு. அது சுஷோதேசம் சொல்ல. ஒரு சுத்தமான இடத்துல உட்காந்துக்கோ. உட்கார்ந்து எப்படி போட்டா ஒரேடியா கீழே உட்காந்துற. கீழே உட்கார்ந்தா தியானம் பண்ணும்போது பூச்சி போட்டுதான் வந்து கடிச்சாலும் கடிக்கும், அது தியானத்துக்கு எடுக்கும். அதுக்காக ஒரேடியா உயரமா உட்காந்துட்டா கீழே விழுந்துருமோன்னு கூடிய ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அதனால மேலேயும் உட்காரக்கூடாது. நடுத்தரமா உட்காரும். நடுத்தர உட்காரும் போது கீழே என்ன பண்ணணும்னு கேட்டா, கீழே வந்து தர்பே பரப்பிக்கணும், அதுக்கு மேல மாந்தோலை போட்டுக்கணும், அதுக்கு மேல ஒரு துணியை விரிச்சுட்டு அது மேல ஒரு பத்மாசனம் போட்டுட்டு உட்காந்து தியானம் பண்ணணும். கூட தியானம் பண்ற முறையை சொல்றான். ஆசனம், அந்த ஆசனம் சொல்லும் போது உடம்பு அடக்கிறது. யம நியமத்துல வந்து புலன்கள் அடைக்கிறா, ஆசனத்துல வந்து உடம்பு அடக்கிறா. அடக்கும் போது என்னன்னா அப்ப சிரோகிரீவம்னு சொல்லலாம். காய சிரோகிரீவம், உடம்பையும் தலை கழுத்து உடம்பெல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், நேர்கோட்டில் இருக்கணும். நேரு கோட்டா இருந்தா மனசு வந்து உடம்பு நேரா உட்கார்ந்தா மனசும் நேரா இருக்கும். மனசும் வந்து கொஞ்சம் லயமாகும். அப்ப என்ன பண்ண உன்னோட பார்வைனால மூக்கு நுனிய பாரு சொல்றோம். அப்ப என்ன ஃபோக்கஸ்டா பாருன்னு அர்த்தம். அதுக்காக பார்க்கணும். அப்படி சமமா இருந்தா கண்ணை மூடிண்டு இருக்கலாம். பார்வை வெளியில போகாம இருந்தா, திருப்பி வெளியில போச்சுன்னா அந்த காட்சி வந்து திருப்பி உன் மனசை எடுத்துன்னு போயிடும். அதனால வந்து அப்படி இருக்க சொல்றோம். அப்ப ஆசனத்தினால உடம்பு அடக்கணும். அப்புறம் பிராணாயாமம், இப்போ மூச்சு அடக்கணும். மூச்சு பிராணாயாமம் பண்ணிட்டா அந்த மூச்சு சீரா இருக்கும். பிராணம் அபானம் கூட 2 மூச்சும் போயிட்டு வருது இல்லையா. மூச்சுல வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சீரான மூச்சு எடுத்துட்டா மனசும் லயமாகும். அப்ப பிராணாயாமம் பண்ணி அந்த மூச்சையும் அடக்கிக்கணும் முன்னாடியே. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், வெளியில போற மனசை இழுத்துணும். இப்ப எல்லாம் இந்திரியங்களை கொண்டு வந்தாச்சு, சரீரத்தை ஒரு இடத்துல அடக்கியாச்சு, பிராணாயாமம் பண்ணி மூச்சையும் அடக்கியாச்சு, மூச்சையும் சீராக்கியாச்சு. அப்போ அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேட்டா, மனசு அதோட இயல்பு போயிட்டே இருக்கும், வெளியில போயிட்டே இருக்கும். பிரத்யாகம் வெளியில போற மனசை கொஞ்சம் கொஞ்சமா, இதே கீதையில பகவான் சொல்ற, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து உள்முகமா கொண்டு வரணும்.
உள்ள கொண்டு வந்தாலும் மனசோட இயல்பு எதான் பற்றாம இருக்கா, எதான் பிடிச்சிக்கணும் அது. அப்போ பிடிச்சிக்கிறதுக்கு என்ன பகவானோட ரூபத்தை கொடு. பகவான் அதுதான் இங்க பகவான் சொல்றார். கபில தேவதி சொல்லும்போது சொல்ற, திருவடியிலேருந்து ஒன்னொன்னா தியானம் பண்ணுமா. திருவடி, அவனோட முழங்கால், அவனோட பீதாம்பரம், அவனோட பத்மநாபம், விசால வச்சஸ்தலம், தீர்க்கமான பூஜம், பிரசன்ன முகாரவிந்தம், அந்த பவளம்போட உதடு, முத்து போல பல்வரிசை, எடுப்பான மூக்கு, கண்ணாடி போன்ற கண்டம், கமல போன்ற நயன்கள், இப்படி விஷால லலாட்டம், கஸ்தூரி திலகம், திவ்ய மகுடம், உருண்டு தின்ற பின்னம் முஜல், பின்னம் முதுகு, பின்னங்கால், இப்படி பண்ணலாம். இப்போ பூர்வ உருவத்தை உன்னால தியானம் பண்ண முடியல அப்படின்னா அவன் திருவடியில மட்டுமே மனசை வை. திருவடி ஒன்று தியானம் பண்ணா போறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஒரு ரூம் இருட்டா இருக்கு, அங்க போய் ஒரு தூய்மை ஏற்றி வச்சா அப்புறம் அத்தனை இருள்னு விளையும். அப்போ இந்த மனசுல அந்த உள்ளத்துல அவ்வளவு இருட்டு இருக்கு, அஜ்ஞானமான இருட்டு இருக்கு. பகவானுடைய திருவடி அங்க தியானம் பண்ணா போறோம், அத்தனை இருள் விலகி ஞானம் ஏற்படும். அப்ப அந்த திருவடியே தியானம் பண்ணிட்டே இரு, கொஞ்சம் கொஞ்சம் போகும், மனசு போகும். திருவடியிலே மனசை வச்சு இதுக்கு பிரத்யாரம் பிரத்யாரம் தாரணா அந்த ரூபம் கொடுக்குறோம், இந்த பகவானோட ரூபத்தை கொடுக்குறோம், திருவடியை கொடுக்குறோம். தாரணை, அதுக்கப்புறம் தியானம் பண்ண 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 முதல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஒரு சமயத்துல பார்த்தா 1/2 மணி நேரம் உட்கார முடியும், 1 மணி நேரம் கூட எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த திருவடியே தியானம் பண்ணி அது தியானம் கொஞ்சம் சித்திக்கும். தியானம் சித்திச்சுன்னா சமாதி. அப்போ உலகத்தை மறந்துடும், சரீரத்தை மறந்துடும், அந்த இருக்க எந்த சூழ்நிலை இருக்குன்னு மறந்து தன்னை மறந்து பகவானோட போய் லயிச்சிருவோம். அந்த அதுக்குதான் சமாதியும் கூட. அது உயர்ந்த நிலை. இங்க குருநாதர் ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரமி சொல்றார், முதல்ல ஸ்மரணை பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஸ்மரண முத்தினா தியானம், தியான முத்தினா சமாதி. அப்ப ஸ்மரணையை நிறைய வளர்த்துட்டே இருக்கணும். எப்போதும் பகவான் நினைக்கிறதோ இல்லை எதுல உங்களுக்கு லட்சியம் இருக்கோ அதை நினைச்சுட்டே இருந்தா அது கொஞ்சம் தியானத்துல கொண்டு விடும் சொல்லி இந்த அம்பு கோயில்கிட்ட தியானம் பண்ணக்கூடிய, எப்படி ஏகாகிரமா தியானம் பண்ணக்கூடிய விஷயத்த நான் கத்துட்டேன்னு சொல்றேன். அப்படி பெரியவாள்லாம் நிறைய தியானம் பண்ணியிருக்கேன். ஆத்ம சமய யோகத்துல பகவத்கீதை 6ஆவது தியானம் முழுக்க இந்த தியான விஷயத்தை தான் சொல்றான். அது பேர் அபியாச யோகம் கூட அதுக்கு பேர். அதே பாகவத்துல ஒரே சாப்டர்ல பகவானே கபிலாவதாரம் பண்றார். அது தன்னோட அம்மான தேவதி சொல்ற மாதிரியும் அமைகிறது அழகா. இதுல தியான மண்டலத்துல பார்த்தா அப்பேற்பட்ட தியான மண்டலத்துல பெரிய பெரிய மகான்கள் இருந்திருக்கா. அதுல முக்கியமா சொன்னா வைஷ்ணவத்துக்கே பூஷணமா இருக்கக்கூடிய வேதாந்தேஷ்கன் கூட ஒரு பெரிய மகான் திருவந்திபுரத்துல இருந்தார், அவதாரம் பண்ணார். திருவந்திபுரத்துல அவர் என்ன பண்றார், பகவானை பார்க்கணும் ஆசை முதல்ல அவர் குரு அவருக்கு கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணார். சுவாமி வேதாந்தேஷ்கர் அந்த கருட மந்திரத்தை உபாசனம் பண்ணி அப்படி தியானம், அந்த மேல திருவந்திபுரத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேல உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருந்தா கடைசியில் கருட பகவான் பிரத்யட்சம் ஆயிட்டார். அப்படி ஏகாகிரமான தியானம். கருட பகவான் பார்த்தோன்னா கருட பஞ்சசத்துன்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார். அப்புறம் கருடன் அயகிரிவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அப்புறம் திருப்பி அந்த மந்திரத்தோட ஏகாகிர சிந்தையோட தியானம் பண்ணி அயகிரவ உபாசனை, அயகிரவின் பிரத்யட்சமாகட்டும். இன்னைக்கு கூட திருவனந்தபுரத்துல மேல பார்த்தா அயகிர சந்நிதி இருக்கும். அப்ப அந்த மகான் பல தர தியானம் பண்ணி பகவானை பார்த்திருக்கார். அவளை சாட்சாத் இருக்கார். அவர் வாழ்நாள் அப்படி ஒரு ஸ்லோகங்கள் பண்ணிருக்கார். ஒரு வாழ்நாள் இத்தனை ஒரு ஸ்லோகம் ஒருத்தர் பண்ணவே முடியாது. தயாசகதா ஆகட்டும், ஸ்ரீஸ்ருதி ஆகட்டும், பூஸ்துதி ஆகட்டும், கோதாஸ்துதி ஆகட்டும், சொல்லிட்டே போலாம். அவ்வளவு பெரிய பண்டிதர், பரம ஞானியா இருந்தார். ஆனா அவருக்கு உபாசனையில அந்த தியானத்துல அப்படி ஒரு ஆர்வம், பார்த்து பகவானை பார்த்து ஆரம்பிச்சு. ஏன்னா வைஷ்ணவத்துல நம்மளா இந்த முயற்சியும் பண்ணக்கூடாது, பகவானா ஆட்கொள்ள வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அதுதான் சரணாகதின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இருக்கு. ஆனா அதுல இவருக்கு கேட்டா நம்மளாதான் முயற்சி பண்ணி பகவானை பார்க்கணும், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம பகவானை பற்றல என்ன தப்பு, நம்ம போய் தேடி பகவானை பற்றுன்னு சொல்லி உபாசனை பண்ணி அந்த ஒரு மார்க்கத்தை அவர் காமிச்சார். அப்படி சுவாமி தேசிகர் அவருக்கு எப்போதும் பகவத்ஸ்மரணை தான். ரொம்ப சொல்ப வாழ்க்கை வாழ்ந்தார். காஞ்சிபுரத்துல பக்கத்துல தூப்புன்னு ஒரு கஷேத்திரத்துல தான் அவதாரம் பண்ண காஞ்சிபுரத்துல வாழ்ந்துட்டு வர. அவர் தனக்குன்னு எதுவும் சேர்த்துக்கல. ஏன்னா எதான்னு சேர்த்து விட்டா அப்புறம் அந்த ஸ்மரணை வந்துடும், அது வரதராஜனோட ஸ்மரணை கெடுத்துன்னு சொல்லி அவர் இருந்திருந்தார். அவர் பெரிய பண்டிதராக இருந்தோண்டு அந்த காலத்துல கிருஷ்ண தேவராயர் வம்சத்துல ஹரேர புக்கராயன்னு ஒரு ராஜா இருந்தான். இவரோட பாண்டித்தத்தை கேள்விப்பட்டு தன்னோட ராஜ்யசபைக்கு வர சொன்னாங்க. அவர் கூப்பிடுறார். அவர் சொல்ற, நான் பித்ராஜித்தம் வித்தம் நாம் அயார்ஜித்தம் அஸ்து சைலாக்கிய வஸ்து பைத்து பிதாமகம் அகம் அப்படின்னு சொல்றேன். இங்க சொல்றேன் அவர் சொல்றாரு, எனக்கு அவசியம் இல்லை, எங்க அப்பா எனக்கு ஒன்றும் சொத்து சேர்த்து வைக்கல, நானும் சொத்து சேர்த்துக்கல. ஆனா எங்கிட்ட ஒரு சொத்து இருக்கு. என்ன சொத்துனா அஸ்தி செயலாக்கிரு அத்திகிரின்னு சொல்லக்கூடிய வரதராஜன், காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரம் அத்திகிரின் பேரு. அங்க உள்ள பகவானான பேர் அருளான ஸ்ரீ வரதராஜன் வஸ்துகு பிதாமகம் தனம் சொல்ற, என்னோட தாத்தா ஒரு சொத்து எனக்கு சேர்த்து வச்சிருக்கேன். பைத்து பிதாமகம் தனம். என் தாத்தா என்ன யார் தாத்தான்னு சொல்ற, இவர் தாத்தா சொல்ல, உலகத்துக்கே தாத்தா இருக்கக்கூடிய பிரம்மா அங்க யாகம் பண்ணார். அந்த யாகத்திலேருந்து தான் வரதராஜ பெருமாள் தோன்றினார்.
வரதராஜன் தோன்றினாலே எனக்கு அந்த சொத்து இருக்கு, வரதராஜன் கூட சொத்து இருக்குனாலே எனக்கு மற்ற சொத்து, எனக்கு மற்ற பதவியோ எனக்கு சொத்தோ வேண்டாம், எந்த புகழும் வேண்டாம்னு சொல்லி அவர் ஒதுங்கி இருந்தார். ஆனா அப்படிப்பட்டவர் ஒரு சமயம் ஒரு பிரம்மச்சாரி பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும்னு கேட்டான். அந்த காலத்துல இருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கனா பொண்ணுக்கு வேண்டிய நகைகள் பண்ணி போட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கு பைசா வேணும், பணம் வேணும். ஆனால் அந்த பிரம்மச்சாரி, அதுக்கு பேர் கன்னியா சுருக்கம் பேர். அந்த பிரம்மச்சாரி பையன் வந்து கேட்கறான். கேட்டோடனே இவர் என்ன பண்ண, ஸ்ரீஸ்ருதின்னு ஒரு மகாலட்சுமி மேல ஒரு சோஸ்திரம் பண்ணார். சொன்னோம் தாயார் மேல சோஸ்திரம் பண்ண ஒரு கனக வருஷம், எப்படி ஆதிசங்கர் எப்படி கனகதார சோஸ்திரம் பாடி கனக வருஷம் ஆச்சோ அதே போல இந்த வேதாந்தேஷிகரும் கனக வருஷம் ஆச்சு. உடனே அந்த தனத்தெல்லாம் அந்த பிரம்மச்சாரி பையன் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான். ஆனா அவ மனைவிக்கு வெறும் திருமங்கலி சரடு தான் இருக்கும், மஞ்சள்ல கோத்து தான் இருப்பான். அவர் சமயம் கோவிலுக்கு போகும்போது மற்ற பெண்மணிகள்லாம் அவளை வந்து பரியாசம் பண்ணுவாளாம். இது என்ன உங்க ஆத்துக்காரர் உனக்கு ஒன்றும் வாங்கி தரலையே, இப்படி இருக்கியே, மூலியா இருக்கியே, தங்க நகைலாம் போட்டுக்காம இருக்கிற அப்படியே இவ ஆத்துக்காரரை கொஞ்சம் குறைச்சி பேசுவாளாம். அதனால இவ என்ன பண்ணா, கொஞ்சம் மனசை ஒரு நாள் வருத்தப்பட்டு தன் கணவனான தேசிகிட்ட வந்து சொல்றா, இது என்ன இப்படி சொல்றாளே, இப்படி உங்களை எல்லாம் மதிப்பு குறையா உங்களை வந்து குறைச்சி பேசுறாளே. அவ சொன்ன அவ மாட்டு சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி இல்லை, நீ ஒன்றும் செய்யல, ஸ்ரீஸ்ருதி சொல்லிகிட்டே போ, நாளிலேருந்து வெறுமனை போகாத, ஸ்ரீஸ்ருதி சொல்லிகிட்டே போய் தாயார் பெருந்தேவி தாயாரும் பெருமாள் வரதராஜனும் பேரவாளையும் பார்த்துட்டு வான்னு சொன்னேன். இப்போ ஸ்ரீஸ்ருதி போட்டு போனா இவ உடம்புல அவ்வளோ நகையும் ஜொலிக்கிறதான். இவ போட்டுக்கல, நான் பார்க்குறவா கண்ணுக்கு பார்த்தா தோடு இருக்கு, மூக்குத்தி இருக்கு, கழுத்துல ஹாரம் நெக்லஸ் எல்லாம் இருக்கு, எல்லா விதம் பத்தியா இவ்வளவு வச்சுருக்கா. நான் வெளியில கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிறா. அப்பா இதில் ஊரை ஏமாத்துறான்னு அப்போ அப்படி பேசியிருந்தாளாம். அவர் ஒரு சமயம் உஞ்சவிருத்தி எடுத்துன்னு போகும்போது அவ சிஷ்யான்னு நினைச்சா இவர் ஒண்ணுமே சேர்த்துக்க மாட்டாரு, இவ குடும்பம் எப்படி ஓடும் பாவம், உஞ்சவிருத்தி எடுத்துன்னு தான் பண்றேன்னு சொல்லி தங்கத்தினாலேயே அரிசி பண்ணி 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 அந்த அக்ஷய பாத்திரத்துல உஞ்சவிருத்தி பாத்திரத்துல போட்டுட்டான். போட்டு வந்து இவர் வந்து பெருமாளுக்கு ஆராதனை பண்ணதுக்கு முன்னாடி அதை தளிகை பண்ணணும், அதை சமைக்க கொடுத்த மனைவி எடுத்து பார்த்தா வெள்ளை தங்க ஜொலிக்கிறது, மஞ்சளா ஜொலிக்கிறது. இது என்ன அரிசி, இது என்ன தானியம் தெரியல, ஏதோ புதுசா போட்டிருக்காள், எப்படி சமைக்கணும், இது எப்படி தளிகை பண்ணணும்னு கேட்கறாளாம். சொன்னா இது விஷக்கிருமி, ஐயோ இது வந்தா நம்மள ரொம்ப கெடுத்துரும், அதனால நீ வாசலுக்கு கொண்டு கொட்டிட்டு வான்னு சொன்னாராம். அதே மாதிரி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, தங்கத்தையே பார்த்துறாத தங்கம் சொல்வாருங்க குருநாதன். தங்கம்னா என்னன்னு தெரியாத ஒரு தங்கம் அவ மனைவி வாசல போய் கொண்டுட்டு வந்து. அப்ப அவர் வந்து உலகத்துல எந்த பணங்காசு பொருள்ல இருந்து விலகி ஏன் இருந்தாருங்கட்டா, அந்த வரதராஜனை தியானம் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா, அந்த பெருமாள் தியானத்துல ருச்சி கண்டவரா இருக்கத்தோண்டு. ஆனால் மற்ற எதையும் கேர் பண்ணாம லட்சியம் அவருக்கு என்ன கேட்டான், வரதராஜ தியானம் தான், பெருமாளோட தியானம் தான் சொல்லி நிறைய ஸ்லோகங்கள் ஜென்மாப்டி. இன்னைக்கு வந்து வடகலைன்னு ஒரு சம்பிரதாயம் அவர் பின்பற்றிருந்தாலும் கூட ராமானுஜ தயாபிராத்தம் ஞான வைராக்கிய பூஷன் சொல்றோம். அப்படி ஒரு சோஸ்திரம் ஒரு ஜீவ காலத்துல ஒருத்தர் இவ்வளவு தூரம் இவ்வளவு சோஸ்திரம் பண்ணவே முடியாது, அப்படி பண்ணி காமிச்சா பெரிய. ஏன்னா அப்பேற்பட்ட மகானுபாவர், அப்பேற்பட்ட ஞானி, அப்பேற்பட்ட பக்தர், அவருக்கு ஈடு என கிடையாது. அதனால அந்த வேதாந்தேசிகரை ஸ்மரிச்சோம், தியானத்தினால பகவானை பல தர பார்த்தவர்கள். அதே போல குருவை தியானம் பண்றவா சில பேர் இருக்கா, குருவே அதை சொல்ல போனா இன்னொரு மகான் இருக்கார், அவர் பேர் கூரத்தாழ்வான் பேர். அவர் வந்து ராமானுஜோட பிரதான சிஷ்யர். அவர் காஞ்சிபுரம் பக்கத்துல கூரம்குடி ஊர்ல அவர் வந்து பெரிய ஜமீன்தார் இருந்தா, பெரிய பணக்காரர். அங்க ஒரு அன்னசாலை நடத்தின்றா. யாரெல்லாம் வந்து காஞ்சிபுரத்தை வந்து பெருமாளை சேவிக்க வருவாளோ அவ வந்து சாப்பாட்டுக்கு சிரமப்பட வேண்டாம், நேராக பக்கத்துல கூரத்துக்கு வந்து காலம்பர் 6லேருந்து ராத்திரி 12 மணிக்கும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும், பிரசாதம் ஏதாவது கிடைச்சுட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு என்ன பண்ற, பெருமாள் தாயாரும் ஏகாந்தம் இருக்கா, வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் ஏகாந்தத்தில் இருக்கா, திருக்கச்சினம்பிள்ளை அங்க இருக்க சொல்லிட்டு அவர் சாமனம் போட்டுட்டே இருக்கா. பெருமாளும் தாயாரும் அப்படியே இருக்கும்போது திடீர்னு ராத்திரி ஒரு 11 மணி சுமாருக்கு அந்த அன்னசாலை, கூரத்துல அன்னசாலையை வந்து மூடுற, அது மணிக்கதவு, அந்த மணிக்கதவு உள்ள அன்னசாலை மூடும்போது சல்லும் ஒரு சத்தம் கேட்டது. அந்த கதவு சத்தம் கேட்டோடனே தாயார் கேட்கிறா, என்ன சத்தம் அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்டாலாம். அச்சாவதாரத்தில் 2 பேரும் பேசிக்கிறா, திருக்கட்சி நம்பிக்கை புரியுறது. பெருமாள் வரதராஜன் சொன்னாராம், இல்ல நம்ம ஆழ்வான், குரத்து ஆழ்வான் வந்து அன்னசாலை இப்பதான் மூடுறான், அப்பா எவ்வளவு வல்லலா இருக்கான், எவ்வளவு செல்வந்தனா இருக்கான், எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குறானே அப்படின்னு அவளை உகந்து பேசினாலாம். அடுத்த நாள் கிளம்ப பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரார். கூரத்தாழ்வார் வரும்போது இவருக்கு ஸ்ரீவத்ச மிஸ்ரன் தான் இவர் இருக்க பேரு, ஆனா கூரங்குடி ஊர்லயே இருந்தாலும் இவர் கூரத்தாழ்வார்னே பேர் வந்துடுது. உடனே திருக்கட்சி வந்து கொண்டாடினா உன்னை பத்தி தான் ராத்திரி பெருமாள் தாயாரும் பேசிட்டான். உடனே கேட்டா என்ன பேசிட்டான்னு கேட்டேன். இது மாதிரி எப்பேற்பட்ட வள்ளலா இருக்கான், எப்பேற்பட்ட செல்வந்தனம், எல்லாருக்கும் வாரி வழங்கின்னு இருக்கான், எல்லாருக்கும் அன்னதானம் பண்றான், வயிறார சாப்பாடு போடுறானே அப்படின்னு தாயார் உகந்து உன்னோட ஐஸ்வர்யத்தை பேசினான். உடனே கூரத்தாழ்வார் சொன்னாரா, அவ கொடுத்த ஐஸ்வர்யம் தானே, அவன் தாயார் மகாலட்சுமி கொடுத்த ஐஸ்வர்யம் தானே, அவ கொடுத்த ஐஸ்வர்யத்தை அவ ஏன் உகந்து பேசணும், என்னை பத்தி வேற எதுவுமே பேசலையா தாயார் அப்படின்னு கேட்டாராம். என்னை பத்தி ஒன்றும் பேசலையே.
உன்னை பத்தி வேற ஒன்றும் பேசு, என்னை பத்தி ஒன்று பேசிருக்குன்னா ஒன்று பேசிருக்கணும் என்கிட்ட. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ராமானுஜ சுவாமி, ராமானுஜரோட சிஷ்யன், ராமானுஜரோட சிஷ்யன் அப்படிதான் என்னை எப்போதும் நினைச்சுப்பேன். அப்ப இவன் ராமானுஜன் சிஷ்யன் இல்லையா, அப்படிதான் செய்வான், அப்படிதான் இருப்பான் அவன். அப்படி அந்த என்னோட ஆச்சாரியோட சம்பந்தத்தை சொல்லி என்னை புகழ்ந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்ப நான் இன்னும் சரியா ராமானுஜரோட சிஷ்யர் ஆகலை, அது அந்த தகுதியை நான் இன்னும் பெறலைன்னு சொன்னாராம். அன்னைக்கு பெருமாள் தாயார் கூட சேர்க்கல, நேராக வீட்டுக்கு வந்தார். அவர் மனைவி ஆண்டாள் பேரை கூப்பிட்டு, ஆண்டாள் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டார். எங்க? ஸ்ரீரங்கத்துக்கு போ. அந்த வீடு வாசல் எல்லாம் சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நடந்தே அந்த கூரத்துலேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வர வழியில ராத்திரி ஒரு காட்டுப்பாதையில வரும்படியா இருந்தான். காட்டுப்பாதையில வந்துட்டே இருக்கும்போது இவ பயந்து வராலாம் அந்த ஆண்டாள். உடனே கூரத்தாழ்வை கேட்கற, ஏன் பயப்படுற, மடியில கனம் இருந்தா தானே பயப்படணும். அப்ப அவர் ஆண்டாள் சொன்னாலாம், இல்ல சுமங்கலிகள் வெறுங்கையோட வரக்கூடாது, ஆனா நாளைக்கு போனா ஏதாவது ஒரு குடுத்தனம் பண்ணணும், அங்க அதுக்கு தங்க மரக்கால் இருக்கட்டும், அரிசி அளந்து போறதுக்கு தங்க மரக்கால் இருக்கட்டும், தங்க மரக்காலை மட்டும் எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லி இடுப்புல கட்டின்னு இருக்காங்க. நான் அவர் சொன்னா, ஆச்சாரியம் தெளிவுடைய ஆசிரிக்க போறோம், நம்மளுக்கு இந்த தங்க மரக்கால் ஒரு பெரிய விஷயமா, தூக்கி போட்டுன்னு சொன்னா தூக்கி போட்டு நேரா ராமானுஜர் வந்து ஆசிரிச்சு இருந்தார். கடைசி மட்டும் ராமானுஜர் இருந்தார். ராமானுஜருக்கே சில ஆபத்து ஸ்ரீரங்கத்துல வந்தது. அப்போ தீவிர செய்வனான் தான் குலத்தங்க சோழன் ஒரு ராஜா, அவனை கிருமிகண்ட சோழன் சொல்வான். அவன் ரொம்ப ராமானுஜரை சிரமப்படுத்தினான். ராமானுஜர் கைது பண்ணலாம் அவன் திட்டம் போட்டான். இது தெரிஞ்ச கூரத்தாழ்வார் ராமானுஜருக்கு வெள்ளை வஸ்திரம் கொடுத்து, நீங்க எப்படியோன்னு கிளம்பி போங்க, உங்களால பெரிய காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு காஷாய வஸ்திரத்தை ராமானுஜபடி கட்டி அவர்கிட்ட போய் மாட்டின்றார். கடைசியில இவரோட குரு ராமானுஜ குரு பெரிய நம்பிய கண்ணை அவன் பிடிங்கினான். அதை பார்த்து இவருக்கு ஒன்ன மாதிரி துஷ்ணன் பார்க்கறதே பாவண்டான்னு சொல்லி தன் கண்ணை தானே அழிச்சுட்டார். 2 கண்ணும் பேடுத்து, 2 கண்ணு இல்லாம அங்கேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியல. அப்பெல்லாம் வைஷ்ணவா அங்கேருந்து அந்த திருமாலிஞ்சோன் கூட அழகர் கோயிலுக்கு கண்ணு தெரியாமையோ தோட்டத்தை அமைச்சு தடவி புஷ்பத்தை பறிச்சு மாலை கட்டி அந்த சுந்தரராஜனான அந்த பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணியிருந்தாராம். கடைசியில அவர் கண்ணு ராமானுஜரை மேலக்கோட்டையில பண்ண விஷயம் இருந்த திருப்பி கூரத்தார் ஆட்சியின் ஸ்ரீரங்கத்துக்கு சேர்ந்தார். அப்ப முதல்ல அழகர் கோயிலுக்கு அவரை கூப்பிட வரும்போது, நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். சுந்தரராஜஸ்தவனும் அவரே பண்ணியிருக்கார், கூரத்தாழ்வே பண்ணிருக்க. இது மாதிரி உன் கண்ணு வரணும், பெருமாள்கிட்ட பிரார்த்தனை. சுந்தராஸ்தவத்தில் கடைசியில என்ன பிரார்த்தனை பண்றான்னா, வைஷ்ணவாளுக்கு கண்ணா இருக்க ஸ்ரீரங்கங்கள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ண. அது மாதிரி ஸ்ரீரங்கம் கிடைச்சது. அப்ப இவர் சொன்ன, நான் சொல்ல கேட்க மாட்டேன், உன் கண்ணனா கேட்க சொன்னேன், நீ ஏதோ அப்புறம் கடைசியில காஞ்சி வரதராஜன்ட்ட வந்தா. வரதராஜன் வந்தோடனே, நீ வரதராஜான்னு கேளு, இது என்னோட ஆணை. ராமானு சொன்ன, என்னோட ஆணை, என்னோட உத்தரவு நீ மீறக்கூடாது, நீ உன் கண்ணை கேளு வரதராஜன் சொல்ல. அங்க வரதராஜஸ்தவன் ஒன்று பண்ணார் அந்த சுவாமிகள். பண்ணோடனே அவர் கண்ணு வந்தது. ஏன்னா அந்த பெரிய குருநாதர் ஆணை கொடுத்தனால அவருக்கு எதுவுமே கேட்டு பழக்கம் இல்லை. அப்படி கேட்டு பழக்கம் இல்லாத அவர் அப்படி இருந்தாரா அந்த சுவாமிகள். அவருக்கு என்ன, எப்போதும் குரு நிஷ்டை தான், எப்போதும் குருவை ராமானுஜரே நினைச்சுட்டு இருப்பார். ராமானுஜர் சம்பந்தம் இல்லாம பெருமாள் கூட அவர் பார்க்க மாட்டார். ஒரு சமயம் காஞ்சி ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில்ல அந்த குலத்தொங்க கோயில் உள்ள போக்கூடாதுன்னு சொல்றான். வைஷ்ணவம் யாரும் உள்ள போக்கூடாதுன்னு சொல்றான். அதோடு சொல்லி தான் அவன் சொன்ன, ராமானுஜர் சம்பந்தம் பற்றோம் யாரும் உள்ள போகக்கூடாது. அவர் சொன்னார், ராமானுஜர் சம்பந்தம் இல்லாட்டா எனக்கு பெருமாளே வேண்டாம், என்னோட முதல் சம்பந்தமே என்னோட குரு ஆச்சாரியன ராமானுஜர் தான், அதுக்கு பிறகு தான் பெருமாள். இப்ப ராமானுஜர் சம்பந்தப்பட்ட உள்ள போகக்கூடாதுன்னா எனக்கு பெருமாள் வேண்டாம் சொன்னா. அப்படி இருந்தவர் பெருமாள்கிட்ட எதுவும் கேட்க தெரியாது பாவம். அவர் பெரிய பணக்காரர் இருந்தார். கடைசியில் அவர் புள்ள பராசப்பட்டு கல்யாணமே ஆகலை. ஏன்னா இவர் ரொம்ப ஏழ்மையா உஞ்சவர்த்தி இருந்தார். அப்ப இந்த புள்ளைக்கு குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், போய் கேளுங்கோன்னு அவ மனைவி ஆண்டா சொன்னாலும். அவர் கேட்டு பழக்கம் இல்லையே பெருமாள்கிட்ட எது நான் கேட்க மாட்டேன்னு. இல்லை கேளுங்க, நம்ம பெருமாள்கிட்ட நம்ம தானே கேட்டோம். ஒரு நாள் போச்சு, 2 நாள் ஆச்சு. பெருமாளை பார்த்தோன்னே இவருக்கு மறந்து போயிடும். இப்படியே 2-3 தடவை போயிடுது. 3ஆவது தடவை எப்படியானு கேளுங்கோ, உங்க உத்திரியத்துல முடிச்சு போட்டு பெருமாள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறா. ஆனா கூச்சப்படுற. அவரை கேட்காம வெளில வந்தோடனே பெருமாள் கேட்கிறா, என்ன நீங்க என்ன கூச்சப்படுறியா, அவன் உன் புள்ள மட்டும் இல்லை என் புள்ள, அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அது பொண்ணை தரமாட்டேன்னு ஒருத்தன் அடம் பிடிக்கிறான். ஏற்கனவே நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு பண்ணும்போது, உங்களுக்கு என் பொண்ணை தரமாட்டேன் உங்க பையனுக்குன்னு சொல்லிட்டான். அவர் கனவுல பெருமாள் தோணி, இன்னும் கூரத்தாழ்வன் பையன் இல்லை, அது என் பையனுக்கு நீ உன் பொண்ணை தரமாட்டியான்னு மிரட்ட அடுத்த நாளே ஓடி கல்யாணம் நடந்தது ஒரு சரித்திரம். இது மாதிரி பல கதை இருக்கு. அவருக்கு என்னன்னா, அந்த ராமானுஜரே ததேக தியானம். எப்படி அசோகவனத்துல சீத்தை ஸ்ரீராமரை விட்டு பிரிஞ்சு ஐயோ அல்பமானுக்கு ஆசைப்பட்டு ஸ்ரீராமரை விட்டு பிரிஞ்சோமே நினைச்சு ஸ்ரீராமரே தியானம் பண்ணியிருந்தாலும், அது போல எப்போதும் அவர் ராமானுஜ தியானத்திலே இருந்தார். அந்த தியானத்துக்கு அடிப்படைன்னா லட்சியம். எது லட்சியம்? ஆச்சாரிய பக்தி லட்சியம் இருக்கு. ஆச்சாரியம் தான் லட்சியம். கூறத்தாழ்வா இருக்கு. தேசிகருக்கு எது லட்சியம்? பெருமாள் தான் லட்சியம். இந்த லட்சியம், அந்த லட்சியம் புத்தினால தீர்மானம் பண்ணும். இதுதான் என் லட்சியம் சொல்லி புத்தி தீர்மானமா இருந்துட்டா மனசு அடைக்கலாம். புத்தி தீர்மானமா உறுதியா இருந்தா மனசு அடைக்கலாம். மனசு அடைக்கலாம் இந்திரியங்கள் அடைக்கிறோம். அப்புறம் உடம்பு அடைக்கலாம்,
தியானம் சித்திச்சோம். அதுதான் இந்த அஷ்டாங்க யோகத்தை இப்படி வாழலாம் நடைமுறையில் கொண்டு வந்த அந்த பெரியவாள்லாம் அந்த ஏகாகிர சிந்தையை காட்டி ஏகாகிர சிந்தை தியானத்துள்ளவனுக்கு பக்கத்துல ஒரு சேனையே பேர். ராஜா தன் படையோடு போகும்போது அந்த சத்தம் கேட்கல, அந்த அந்த கேட்காம எதுலையும் டிஸ்டர்ப் ஆகாம அவன் அந்த லட்சியத்திலேயே அந்த பறவை அடைக்கலையே இருந்தான் அந்த அந்த அம்பு கைகள் அந்த வேடன். அவன் எனக்கு ஒரு குரு. அவனுக்கு தியானம் எப்படி பண்ணணும், எப்படி ஃபோக்கஸ்டா இருக்கக்கூடிய விஷயத்த அவன்கிட்டேருந்து கத்திந்தேன்னு சொல்லி தத்தாத்தியர் யது மகாராஜ் சொன்ன விஷயத்த 23வது குருவா இன்னைக்கு அனுபவிச்சோம். பரம சந்தோஷம். ஸ்ரீராமார்ப்பணம்.